ஒரு முறை ரமண மகரிஷி மரத்தடியில் அமைதியாக உட்காந்து அவரை தரிசிக்க வந்த பக்தர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு வெளிநாட்டு பக்தர் ஒருத்தர் வர்றாரு. நம்மளை மாதிரி கால் மடக்கி தரையில் உட்கார முடியாததால் வெளியில இருந்து ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து அதில் உட்கார்றாரு. ஆனால் ரமணரை விட உயரத்தில் உட்கார்றது அங்கே ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல. அவங்க பக்கத்தில் போய் மெதுவாக ஏதோ சொல்கிறாங்க. அந்த வெளிநாட்டவர் அமைதியாக எழுந்து வெளியே போயிடுறாரு. இதை கவனித்த ரமணர் கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நிர்வாகிகள் சொல்கிறாங்க, அவர் உங்களை விட உயரத்தில் உட்கார வேணாம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ரமண மகரிஷி அவர் பக்கத்தில் இருந்தால் மரத்தில் உட்கார்ந்துருந்தா குரங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இதுவும் என்னை விட உயரத்தில் தானே இருக்குது, இதை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், ஒரு சின்ன சம்பவம், ஆனால் எவ்வளோ பெரிய பாடம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை நம்ம உயர்த்தி தாழ்த்தி அப்படின்னு பிரித்து பார்த்து மதிப்பு அளிக்கிற பழக்கம் இது மகான்களோட வாழ்க்கையில் சுத்தமாக கிடையாது. அவங்கள்ட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். பாரதியாரை கோபமாக ஒன்று சொல்லியிருக்காரு, தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.